கேபாப் டீமன் ஹண்டர்ஸ் அப்படின்ற ஒரு மூவி நிறைய டீனேஜ் பசங்க மத்தியில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்குது. ஆனால் இந்த படம் கிறிஸ்தவத்துக்கும் பைபிளுக்கும் எதிரான நிறைய விஷயத்த போதிக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது விஷயம், டீமன்ஸ் அதாவது பிசாசுகளை ஒரு தீய சக்தியாக காமிக்காம ஒரு எமோஷன்ஸ் உணர்ச்சிகள் மாதிரி மட்டும் காமிச்சிருக்காங்க. பிசாசுகள் டீமன்ஸை வந்து ஒரு சீரியஸ்னஸை எடுத்துக்காம முக்கியத்துவம் கொடுக்காம அது ஒரு தீய சக்தியாக பார்க்காம உங்களுக்குள்ள இருக்க ஒரு உணர்ச்சி தான் அப்படின்னு சொல்லி ஒரு சீரியஸ்னஸ் இல்லாமல் ஆக்குறாங்க. தயவு செய்து இது பைபிளுக்கு எதிரானது, கிறிஸ்தவத்துக்கு எதிரானது. ஸோ ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, கடவுளை வர்ஷிப் பண்றதுக்கு பதிலாக செலிபிரிட்டிஸை வர்ஷிப் பண்ற மாதிரி இந்த படம் காமிக்குது. அதாவது இந்த கேபாப் பேண்ட் 3 கேர்ள்ஸ் வந்து அவங்க தான் இந்த உலக மக்கள் எல்லாரையுமே வந்து சேவ் பண்ற மாதிரி, அவங்க பிரச்சனைகள்லேருந்து தீர்வு கொடுக்குற மாதிரி, அவங்கள நல்லா கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ண வைக்கிற மாதிரி, இப்படி பல விஷயங்கள் மியூசிக், கேபாப் மியூசிக்கும் கேபாப் அந்த பேண்ட் மட்டும்தான் மக்களை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற தவறான எண்ணத்தை இந்த படம் போதிக்குது. ஸோ இதுவும் பைபிளுக்கு எதிரானது. நம்ம கடவுள் மட்டும் தான் நம்மளை காப்பாற்ற முடியும், வேற எந்த மியூசிக்கோ வேற எந்த பேண்டும் நம்மளை காப்பாற்ற முடியாது. மூணாவது, இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல இந்த தீய சக்தியை அழிக்காம அதோட சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை இது சொல்லி தருது. அதாவது நீங்க ஏதோ ஒரு தப்பு செய்றீங்கன்னா அந்த தப்பை நீங்க ஏத்துக்கோங்க, அது நீங்க தான், உங்க கேரக்டர்ல தப்புன்னா அது தப்புன்னு ஒத்துக்கோங்க, அதை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணாதீங்க, அது உங்களுக்குள்ளே வளரட்டும், நல்லா அதுதான் நீங்க அப்படி சொல்லி தப்பா சொல்லி இந்த படத்தோட கிளைமேக்ஸ் முடிச்சிருக்காங்க. அதாவது தீய சக்தியா பார்க்காதீங்க, அது உங்களுக்குள்ள இருக்க ஒரு நல்ல காரியம் அப்படின்னு சொல்லிட்டு பாவத்தை மட்டுப்படுத்துற மாதிரி, உங்களுக்கு வந்து சரின்னு தோணுதா அதை செய்யுங்க, தப்பு மாதிரி தெரிஞ்சா கூட அதை செய்யுங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் சொல்லி தருது. பாவம்னு ஒன்று தனியா இருக்கு, தூய்மைன்னு ஒன்று தனியாக இருக்குது. ஆனால் இவங்க ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு இது ரெண்டும் ஒன்று தான், நீ தப்பு செஞ்சாலும் பரவாயில்ல அதை ஏற்றுக்கோ, நீ அப்படியே இரு அப்படின்னு சொல்லி தவறான ஒரு இது மாதிரி பல நம்பிக்கையில் இந்த படம் போதிக்குது. ஸோ அதனால் தயவுசெய்து கிறிஸ்டியன் டீன்ஸ் தயவுசெய்து இந்த படத்தை பார்க்காதீங்க, இந்த படத்தை நீங்கள் ஃபாலோவே பண்ணாதீங்க.